மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நயினார் அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா. பாஜக மாநில தலைவர் நயினார் மகனுக்கு பொறுப்பு வழங்கியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். நான் இன்னைக்கு பார்த்தேங்கன்னா உங்களுடைய செய்தி நிறுவனத்தில் நீங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க, நான் பார்த்தேங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியில அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முடிவெடுப்பார்கள். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. காலம் இருக்குன்னா இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க. நயினார் நாகேந்திரனுடைய மகனுக்கு கட்சியில மாநில பொறுப்புல கொடுத்ததா பல சர்ச்சைகள் இருக்கு. ஏன்னா திமுகவை வாரிசு அரசியல்னு சொல்ற பாஜக மாநில தலைவரோட பையனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அலிஷா அப்துல்லா, விஜயதாரணி உள்ளிட்டவர்கள்லாம் பொறுப்பே போடல அப்படின்னு சொல்லி. இதுல முக்கியமா என்னன்னா முஸ்லிம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அலிஷா அப்துல்லாவே குறிப்பாக உங்களுடைய பின்பற்றலும் மோடியோட பின்பற்றலும் காரணமாக தான் நான் கட்சியில இணைஞ்சேன். ஆனா எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல. கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் எங்களை புறக்கணிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை. அரசியலை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கறக்காக அவங்கள கட்சி மறந்து விடவில்லை. எனக்கு பொறுப்பே கொடுக்கல, என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசரா இருந்து வந்தாங்க. பொறுமை காட்டணும். இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்துக் கொள்ளும். அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நயினார் அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா. அதனால மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை நீங்க பதில எடுத்துக்கங்கன்னா, இன்னைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பலைங்கண்ணா. ஆனா நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எல்லோரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.